நாம எல்லாரும் எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம்? அட, பேசினதெல்லாம் இது வாயாடி தானே. நான் என்ன பண்ணேன்? நான் ஏன் பிரீதாவை பார்க்க வந்தேன். எங்க என் பிரீதா? அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப சரி, நானே அவகிட்ட போறேன். அட ப்ளீஸ், இப்ப போகாதீங்க. இப்ப அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடுங்க. முதல்ல டாக்டர் வந்து அவங்கள செக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். ஆனா கிருத்திகா, ரெஸ்ட் எடுக்கிறத தவிர பிரீதா அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கா? ஆனா ஒண்ணு, ரொம்ப களைச்சு போயிருப்பா இன்னைக்கு. மயக்கம் போடுற மாதிரி ஆக்டிங் பண்ணால. கரீனா, இங்க பாருமா. நீ ஒரு வேலை பண்ண. முதல்ல பேச்ச குறை. கம்மியா பேசினா முகம் பார்க்க நல்லா இருக்கும். நீங்க என் வீட்டுக்கே வந்து என் பொண்ணையே அவமானப்படுத்துறீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? வாணியம்மா, ஏன் இப்படி பண்றீங்க? நான் கூட தான் உங்க மருமக பிறந்த வீட்ல இருந்து இப்ப உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் அவளோட பாட்டி. உங்க பொண்ணு என்னை இப்படி அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தா நான் அமைதியா இருப்பேனா? திருப்பி பதிலடி கொடுக்க மாட்டேன். அததான் பண்ண. உங்களுக்கு அதுல ஏன் கஷ்டமா இருக்கு? மோனா, ஓ மோனா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் பிரின்சிபலுக்கு எல்லாம் பிரின்சிபல். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தெரியுமா? ஏதாவது தப்பு பண்ணா நான் மன்னிக்கவே மாட்டேன். ரொம்ப கடுமையான தண்டனை கொடுத்துடுவேன். நடந்த குழப்பத்துக்கெல்லாம் நீ தான் காரணம்னு எனக்கு தெரிஞ்சா உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. டாக்டர் வந்துட்டாங்க, வாங்க பிரீதாவோட ரூம்க்கு போகலாம். வா. அக்கா, அக்கா என்னாச்சு? இல்ல நீங்க படுத்துருங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? பாட்டி வந்திருக்காங்க. பிரீதா, பாட்டி எல்லாமே நீ எப்படிமா இருக்க? நான் போன் பண்ணும்போது உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எதுக்கு சொல்லல? நீ எதையோ சாப்பிட்டுட்ட, யாரோ உனக்கு ஏதோ கொடுத்துட்டாங்கன்னு ஏன் சொல்லல? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்பவே வந்திருப்பேன்லம்மா. பாட்டி, உங்ககிட்ட நான் போன்ல பேசினப்போ நான் அந்த சாலட சாப்பிடல. அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். உடனே ஹெல்த் கண்டிஷன் மோசமாயிடுச்சு. பிரீதா, என்கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சுன்னு. மயங்கி கீழே விழுந்துட்டீங்களாமே? ஆமா டாக்டர், நான் லஞ்ச்ல வந்து சாலட சாப்பிட்ட உடனே என்னோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிடுச்சு. ரொம்ப படபடன்னு இருந்துச்சு, தலையெல்லாம் சுத்திருச்சு. கொஞ்ச நேரத்துல நான் கண்டிப்பா ஃபெயிண்ட் ஆயிடுவேன்னு தோணுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். டாக்டர், நான் உங்க செக்அப் ப்ராசஸ்ல எந்த டிஸ்டர்பன்ஸையும் கொண்டு வர விரும்பல. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபோ தரணும்னு நினைக்கிறேன். பிரீதாவுக்கு மோனா மேல சந்தேகம். பிரீதா என்ன சந்தேகப்படுறான்னா, மோனா இவளுடைய சாலட்ல ஏதோ கலந்துட்டதா நினைக்கிறா. லெட் மீ செக். உங்களுக்கு தெரியும்ல, இது ரொம்ப பெரிய பழி. நர்ஸோட டியூட்டியே ஒரு பேஷண்ட்டை நல்லா கவனிச்சுக்கிறது தான். அவ யாரையும் ஹார்ம் பண்ண மாட்டா. பேஷண்ட்டை ஃபுல்லா கவனிச்சுக்கிறது தான். டாக்டர், என்னுடைய பிரீதா எப்பவும் பொய்யும் சொல்ல மாட்டா, யார் மேல பொய்யா பழியும் போட மாட்டா. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் பாட்டி. ஆனா இந்த வீட்ல சில பேர் இருக்காங்களே, அவங்கள பொறுத்த வரைக்கும் அக்கா நாடகம் ஆடுறாங்க, ட்ரான்ட்ரம் ஸ்கோர் பண்றாங்க. டாக்டர் கிட்ட யாரும் போய் சொல்ல முடியாதுல்ல. பிரீதா அக்கா என்ன சொல்றாங்களோ அது உண்மையா தானே இருக்கும். அவங்களுக்கு சாலிட்ல விஷம் கலந்து கொடுத்திருந்தா அக்கா அதை தானே சொல்றாங்க. யாரோலாம் இல்ல, மோனாதான். மோனா தான் என்னோட சாலட்ல விஷத்தை கலந்துருக்கா.
எனக்கு தெரியும். ஏமா, உனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கா அவ தான் உன்னோட சேலட்ல விஷத்தை கலந்தாளா? ஆமா பாட்டி, அவ தான் அப்படி பண்ணா. ஒரு விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. என்ன? லஞ்சுக்கு முன்னாடி நான் மோனாவை திட்டுனேன். ஒரு தப்பான காரியத்தை பண்ணிட்டா. அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்க அவ சாலட்ல பாய்சனை கலந்துட்டா. நீங்க சொல்றது கரெக்டுக்கா. அப்படி இருக்கலாம். நீங்க அவளை திட்டிருப்பீங்க, அவ உங்களை பழி வாங்குறதுக்காக சாலட்ல இந்த மாதிரி விஷத்தை கலந்துட்டா. இந்த மோனா இருக்கால, அவளை நாம். ஸ்ருதி, டாக்டர் வந்திருக்காங்கல்ல, செக் பண்ணிட்டோம் ப்ளீஸ். கொஞ்சம் சிரிஞ்சு கொடு. லிசன், இந்த பிளட் சாம்பிளை சீக்கிரமா லேபுக்கு அனுப்பி வை. அண்ட் as soon as possible இதுக்கான ரிப்போர்ட்டை வாங்கிடு. சீக்கிரம் போங்க. இங்க பாருங்க, இப்ப நான் இவங்களை செக் பண்ணிட்டேன். இவங்களோட பிளட் சாம்பிள் எடுத்திருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஒருவேளை என்னோட டவுட் உண்மைன்னா நான் இவங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்ஜெக்ஷன் கொடுத்தாகணும். சொல்லுங்க டாக்டர், என்ன டவுட்? இவங்களுக்கு விஷத்தை கொடுத்துருக்காங்க. ஒன் செகண்ட் டாக்டர், ஆர் யூ ஷூர் இவங்களுக்கு விஷம் கொடுத்துருக்காங்களா? சில சமயம் நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது ஃபுட் பாய்சனிங் ஆகும்ல, ஆனா அதுக்குன்னு விஷம் கொடுத்தாங்கன்னு அர்த்தம் இல்லையே. ஒருவேளை இவங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கலாம். இங்க பாருங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஐ எம் நாட் ஷூர். அதனால தான் நான் இவங்களோட பிளட் எடுத்திருக்கேன். அதோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு உண்மையாவே பாய்சன் கொடுத்துருக்காங்களா இல்லையான்றது தெரிஞ்சிடும். இப்ப ப்ளீஸ் நீங்க எல்லாம் இப்ப இங்க இருந்து போங்க. இவங்களை கொஞ்சம் தனியா விட்டுருங்க. அக்கா, நாங்க வெளியே இருக்கோம். வாங்க பாட்டி, வாங்க. நான் எப்படிலாம் நினைச்சேனோ எல்லாம் அதே மாதிரி நடக்குது. பிருத்வியும் கான்ஃபிடென்ட்டா இருக்கான். அவன் மோனாவை கண்டிப்பா காப்பாத்திடலான்னு நினைக்கிறான். அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறான். ஆனா அவன் தோப்பா. இந்த முறை அவன் ரொம்ப பயங்கரமா தோப்பான். அவனோட எல்லா பிளான்ஸும் அசிங்கப்படும். வெயிட் பண்ணி பாரு பிருத்வி, உன்னோட கேம் ஓவர் ஆக போகுது. சார் சார், ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் நீங்க எங்கேயும் போகாதீங்க. இங்கே எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இருங்க சார். நான் பிரீதாக்கு எந்த விஷயத்தையும் தரல, அவ போய் சொல்றா. எனக்கு தெரியும். இங்க பாருங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு நல்லா சப்போர்ட் பண்றேன். சோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி வேற யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா சார்? நான் என் உயிரை பணையம் வச்சு நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அது எல்லாமே செஞ்சேன். நான் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கேன்னு உங்களுக்கும் தெரியும். நான் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கேன்னா அது உங்களுக்காக தானே உங்களுக்கு தெரியும் சார். இது ரொம்ப டேஞ்சரஸ். இது ஏதாவது ஏடா கூடமா நடந்தா என்னோட மொத்த கேரியரும் நாசமா போயிடும். அதோட எந்த பேஷண்ட்டையும் லைஃப் டைம் டேக் கேர் பண்ண முடியாம பேன் பண்ணிடுவாங்க சார். நான் இவ்வளவு தூரம் பண்ணது எல்லாமே உங்களுக்காக தான். எனக்காக இல்ல, உனக்காகத்தான். நான் உன்னை இங்க கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வரல.
நீயே விருப்பப்பட்டு தான் இங்க வந்த. ஏன்னா உனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதோட நீ கேட்ட பணத்தை நான் உனக்கு தந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த விஷயத்த நான் மறுக்கவும் மாட்டேன். நீ எனக்காக சப்போர்ட் பண்ற, ரிஸ்கையும் எடுக்கிற. அந்த ரிஸ்க் எடுக்கிறது நீ மட்டும் இல்ல, நானும் தான். உன்னை என்னுடைய பிளான்ல இன்வால்வ் பண்ணி நானும் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? சார் ஆனா என் மேல தானே பழி போட்டாங்க, நான் தானே மாட்டுவேன். டோன்ட் வரி, ஐ வில் மேக் ஷியோர் உனக்கு எதுவும் ஆகாத. உன் மேல எந்த பழியும் விழாத. சார் ஆனா டாக்டர் வந்திருக்காங்களே. டாக்டர் வந்திருக்காங்க, அதோட அவங்க ஒரு ரொம்ப நேர்மையான டாக்டர்னு தெரியும். சோ நீ எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா நீ டென்ஷன் ஆகாத. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். அவங்க எதை சொன்னாலும் நம்ம ஃபேவர்ல தான் சொல்லுவாங்க. ஏன்னா உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த பிரீதா விஷம்னு விளையாடிக்கிட்டு இருக்கால, அதெல்லாம் வெறும் நாடகம் தான். சோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். இப்பவாச்சும் உனக்கு நம்பிக்கை வந்துருச்சா? எனக்கு நிஜமாவே சாலட்ல விஷத்தை கலந்துதான் கொடுத்திருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க என்ன நடக்குது பிரீதா? நீ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி தானே கேட்டேன். உனக்கு நம்பிக்கை வந்துச்சா இல்லையான்னு தானே கேட்டேன். எனக்கு சாலட்ல விஷத்தை கலந்துதான் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலனா பரவாயில்ல, ரிப்போர்ட்ஸ் கொஞ்ச நேரத்துல வந்துரும். அதுக்கப்புறம் நீயே நம்புவ. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. என்ன புரியல? உனக்கு இன்னும் என்ன வேணும்? நீ இப்ப இந்த வீட்டுல ஒரு முதலாளி மாதிரி இருக்க. எல்லாரும் உனக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற. நீ போடுற ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற. நீ தானே சொன்ன உன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதான் நாங்கெல்லாம் வீட்டுல இருக்க முடியும்னு. இல்லைன்னா வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்ன. இதுல நான் உன்னை இப்ப நம்பினா என்ன, நம்பலன்னா உனக்கு என்ன பிரச்சனை? என்ன நடக்க போகுது? கண்டிப்பா நடக்கும். ஆனா இங்கதான் என்ன நம்புறவங்க யாருமே இல்லையே. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் எல்லார்கிட்டயும் நம்பிக்கை எதிர்பார்த்தேன். அப்ப நான் உறவு முறைப்படி எல்லாமே நல்லது தானே செஞ்சேன். இருந்தாலும் யாருமே என்ன நம்பல. இப்ப நீ என்கிட்ட கேட்ட கேள்வியை உன்னை நீயே கேட்டு பாரு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தேன். இப்பவும் அப்படியே தான் இருக்கேன். என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன். ஆனா நீ இன்டெலிஜென்ட் தானே. நீ எப்போ எது செஞ்சாலும் நல்லா யோசிச்சு தானே செய்வ, ரைட்? அப்படி இருக்கும்போது என்னையும் அடையாளம் தெரியல. நான் அன்னைக்கு என்ன செஞ்சனோ அதே தான் இன்னைக்கும் செஞ்சிட்டு இருக்கேன். பிரீதா, நீ தான் மாறிட்ட, நான் மாறல. நம்பிக்கையை பத்தி சொன்னல, இன்னைக்கும் நான் உன்னை நம்பணும்னு தான் நினைக்கிறேன். உன்னை நம்பணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா எங்க நீ அந்த நம்பிக்கையை நாசம் பண்ணிட்ட. நான் என்னமோ நீ இந்த வீட்டுக்கு வந்ததே எல்லாரும் மேலே இருக்கிற அன்பால நினைச்சேன், அக்கறையில வந்திருக்க நினைச்சேன். ஆனா அது தப்பு. நீ இந்த ப்ராப்பர்ட்டியை அடையறதுக்காக வந்திருக்க. இந்த வீட்டை ரூல் பண்றதுக்கு வந்திருக்க. சர்வாதிகாரம் பண்றதுக்கு வந்திருக்க, ரைட்? சோ என் மேல எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ அந்த அளவுக்கு உன் மேலேயும் தப்பு இருக்கு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றல்ல, நான் உன்னை நம்புற அளவுக்கு நீ நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கியா? நான் முயற்சி பண்ணவே இல்லையா? ஒரு முறை இல்ல 1000 முறை நான் முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா எங்க யாருக்குமே என் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. நீயே இங்க ரூல் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்ற, இந்த ப்ராப்பர்ட்டி அடையறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ற. நீ இங்க உறவு கொண்டாட வரல. நீ இந்த வீட்டுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க. ஒரு தடவையாவது யார்கிட்டயாவது ஐ மிஸ் யூன்னு சொன்னியா? என் குடும்பத்தை மறக்க முடியலன்னு சொன்னியா? ஒரு தடவை கூட சொல்லல. ஏன்னா நீ ப்ராப்பர்ட்டியை தானே விரும்புற, பணத்தை தானே எதிர்பார்க்கற, ரைட்? உன் மேல என் அம்மா பாசம் வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களே உங்ககிட்ட வந்து ஐ மிஸ் யூ பிரீத்தான்னு சொன்னாங்க. ஆனா நீ பதிலுக்கு அவங்க கிட்ட ஒரு தடவை கூட நீயும் அவங்கள மிஸ் பண்றேன்னு சொல்லல. சரி, மாம் இருக்கட்டும். யார்கிட்ட இப்ப நீ நம்பிக்கை எதிர்பார்க்கறியோ அவங்கிட்ட கூட நீ அவனை மிஸ் பண்ணேன்னு சொல்லல. ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. கரண், நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் கோவத்திலே இருக்க. ஆனா எனக்கு இப்பதான் ஒண்ணு தோணுது, நான் தனியா இருக்கிறது தான் நல்லது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரீதா சொன்னது பொய்ன்னு நிரூபிச்சிருவேன். இல்ல இப்படியும் சொல்லலாம், அவளே பொய் சொன்னது நிரூபணம் ஆயிடும்.
அவ மேல எல்லாரும் பழி போட ஆரம்பிச்ச உடனேயே நான் அவ மேல ரொம்ப பெரிய பழிய போடுவேன். பிரீதா மோனாவை வெளியில அனுப்பணும்னு ஏன் துடிக்கிறா தெரியுமா? ஏன்னா மோனாவுடைய சேலரியை மிச்சம் படுத்தணும். பிரீதாவுக்கு மகேஷ் லூத்ராவுக்கு செலவு பண்ண பிடிக்கலன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன் எ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் மறுபடியும் லூத்ரா ஃபேமிலியோடைய ஃபேவரட் ஆயிடுவேன். ஏன்னா நான் நிரூபிச்சிடுவேன் அண்ட் ப்ரூவும் பண்ணிடுவேன். இந்த லூத்ரா ஃபேமிலியோடைய உண்மையான எதிரி இந்த பிரீதா தான். மகேஷ் லூத்ராங்கிற பேரை எமோஷனல் ஆயுதத்தை வச்சு அவளை தாக்குற தாக்குல ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிடும். தட் பிருத்வி மல்ஹோத்ரா இஸ் த ஹீரோ ஆஃப் திஸ் ஃபேமிலி. டாக்டர் ப்ளீஸ் நீங்க சீக்கிரமா சொல்லுங்க, ரிப்போர்ட்ஸ்ல அப்படி என்னதான் எழுதிருக்கு? பிரீதா அக்காவோட சாலிட்ல யாராவது விஷத்தை கலந்துருக்காங்களா இல்லையா? ப்ளீஸ் சீக்கிரமா சொல்லுங்க, எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். I can't Wait, believe this. டாக்டர். முதல்ல யார் பழி போட்டாங்களோ, விஷத்தை கொடுத்ததா சொன்னாங்களோ அவங்களும் வந்துடட்டும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிப்போர்ட்ஸை நீங்க ஓபன் பண்ணா எல்லாரும் ஒன்னா பார்க்கலாம், எல்லாரும் ஒன்னா கேட்கலாம். அதுக்கப்புறம் எந்த விதமான இஃப்க்கோ இல்ல பட்டுக்கான ஸ்கோப்போ இருக்காது. சோ அவங்களும் வந்துட்டோம், இருங்க. டாக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் ரிப்போர்ட்டை படிங்களேன். ஏன்னா இந்த வீட்ல இருக்க எல்லாரும் ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பாங்க. பட் ஐம் டேம் ஷூர் பிரீதா என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க, என்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த கேமை பிளான் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா நீங்களே சொல்லுங்க, நான் ஒரு நர்ஸ், இவ்வளவு கேவலமான வேலையை நான் எப்படி செய்வேன்? லெட் மீ டெல், ஒருவேளை சாலட்ல நான் மட்டும் எதுவும் கலக்கலங்கிறது ப்ரூவ் ஆச்சு, நான் கண்டிப்பா பிரீதாக்கு எதிராக லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். இவங்க என்னோட கெரியரை கெடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் மட்டும் லீகல் ஆக்ஷன் எடுக்கலைன்னா என்னோட மொத்த கெரியரும் வீணா போயிடும். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ஓவரா பேசுறீங்க. அதான் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சுல, இதை பார்த்தா எது உண்மை எது பொய்ன்னு தெரிய போகுது. டாக்டர் நீங்க எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரிப்போர்ட்டை படிச்சு எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? இந்த பொண்ணு சொன்ன மாதிரி நான் சொன்னது எல்லாமே பொய்யா இருந்தா என் மேல லீகல் ஆக்ஷன் எடுப்பேன்னு சொன்னால நானும் சொல்றேன். ஒருவேளை சாலட்ல விஷம் இருந்துச்சுன்னா, என்ன பாய்சன் பண்ணது ரிப்போர்ட்ல இருந்துச்சுன்னா, நானும் மோனாக்கு எதிரா நிச்சயமா லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். ஐ காண்ட் பிலீவ். நான் எப்படி இப்படி தப்பா யோசிக்க முடியும்? ஐ மீன், நான் எப்படி அவ்வளவு ட்ரஸ்டா பேசினேன்? நடக்கும் டாக்டர். நம்ம யாரையாவது கண்ணை மூடிக்கிட்டு நம்புறோம்னா அவங்க தப்பான ஆளா இருப்பாங்க. அவங்களுக்கு விஷத்தை கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கல்ல, ஆனா அது உண்மை இல்ல. ஏன்னா அது ப்ரெடிக்டபிள் தான். ஏன்னா இவ ஜஸ்ட் நடிக்கிறா, இவளுக்கு விஷத்தெல்லாம் கொடுக்கல. சோ ப்ளீஸ், ரிப்போர்ட்ல என்ன எழுதியிருக்கோ அதை எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. இவ டிராமா போட்டுட்டு இருக்கா, யாரும் விஷம் கொடுக்கலங்கிறதையும் சொல்லுங்க. ஆமா, நான் தப்பா நினைச்சேன், நான் தப்பா யோசிச்சிட்டேன். ஆனா பிரீதா விஷயத்துல இல்ல, மோனா விஷயத்துல. அப்படின்னா மோனா ஒரு நர்ஸ், அதோட ஒரு நர்ஸ் இந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டாங்க. நான் 99% நான் மோனாக்கு ஃபேவரா இருந்தேன். அண்ட் ஐ தாட் 1% சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. பிரீதாவோட சாப்பாட்டுல விஷத்தை கலக்காம இருந்திருக்கலாம். நீங்க என்ன டாக்டர் பேசுறீங்க? எப்படி உங்களால ரெண்டு விதமா பேச முடியுது? ஒரு பக்கம் மோனா விஷம் கொடுத்துருக்க மாட்டான்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் நீங்க பாட்டுக்கு பிரீதாவோட சாப்பாட்டுல 1% விஷம் இருக்கலாம்னு சொல்றீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, நான் சொன்னது உண்மைதான். நான் எந்த பாய்சனை பத்தி சொன்னேன் தெரியுமா? அந்த பாய்சன் ரொம்ப சிம்பிள்.
ரொம்ப நார்மலான பாய்சன். அதாவது கெட்டுப்போன சாப்பாடை சாப்பிட்றதுனால, தப்பா ஏதாவது சாப்பிட்றதுனால ஃபுட் பாய்சன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பட் பிரீத்தாவோட ரத்தத்துல கலந்திருக்கிற விஷம், அந்த பாய்சன் ரியல் பாய்சன். யாரோ இவங்களோட சாப்பாட்டுல வேணும்ட்டே விஷத்தை கலந்திருக்காங்க. பிரீத்தாவுக்கு விஷத்தை கரண், எனக்கு நல்லா தெரியும் மோனா என்னோட சாலட்ல விஷத்தை கலந்திருக்கா. அதோட என்னோட ரத்தத்துல எந்த விஷம் இருந்ததோ அதை கண்டுபிடிக்க மோனாவை நாம சோதனை பண்ணணும். வெயிட், இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உங்களுக்கு ஆன்டி பாய்சன் இன்ஜெக்ஷன் போட்டாகணும். இங்க என்ன நடக்குது? நிஜமாவே அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அதுவும் எனக்கு தெரியாம. பிரீதா இவளை ஜாபை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறா. அதனால இவளுக்கு பிரீதா மேல கோபம் வந்துருச்சு. அதனால நிஜமாவே மோனா பிரீதாவுக்கு விஷத்தை கொடுத்துட்டால, அதுவும் எனக்கு தெரியாம.